திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால். திமுக ஆட்சியை அகற்றும் வரை இனிமேல் வெறும் கால்தான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சபதமிட்ட காட்சிகள் தான் இவை. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனிமேல் வழக்கமான போராட்டங்களில் பாஜக ஈடுபடாது எனவும், பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் வீட்டின் முன் வந்து நின்று போராட வேண்டும் எனவும் அண்ணாமலை அழைப்பு விடுத்தார். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தான் 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பாத்திரலாம். திமுக நேர்மையான அரசாக இருந்தால் 15 நாட்களுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார். தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் லீக் ஆனதாக சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அருண் தெரிவித்தார். சார், அதான் சொல்றேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல, டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் ஆனதுல இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்றதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பாதுகாவலர்கள் 3 ஷிப்ட் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட், 49 பேர் ஒரு ஷிஃப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொருத்தப்பட்டுள்ள 70 சிசிடிவிகளில் 14 சிசிடிவிகள் வேலை செய்யவில்லை என்றும் ஆணையர் அருண் தெரிவித்தார். ஞானசேகரன் விவகாரத்தில் சார் என்று யாரும் இல்லை என சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் வேறு ஒருவரிடம் பேசியதாக கூறுவது தவறு என்றார். அதுல ஒரு நபரை வந்து பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது வந்து நடக்கல. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். அதனால அது வந்து தவறான தகவல். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு ஞானசேகரன் மீது எந்த வழக்கும் பதிவாகவில்லை எனவும், பெண்களுக்கு எதிராக செயல்பட்டதாக சென்னை பெருநகர காவல்துறையில் இதுவரை ஞானசேகரன் மீது வழக்கு பதிவாகவில்லை எனவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஞானசேகரனுக்கு 6 வழக்குகளில் ஏற்கனவே தண்டனை கிடைத்துள்ளதாகவும் அருண் குறிப்பிட்டார். வழக்குகளில் கட்சி பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார் கொடுத்த ஒரே நாளில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அருண் தெரிவித்தார். நான் பதவியேற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும். எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவி பாதுகாப்பாக இருப்பதாகவும், எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் தைரியமாக முன்வந்து புகாரளிக்க வேண்டும் என்றும் அருண் கேட்டுக்கொண்டார். இதுல ஒண்ணு, காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்க தரப்புல பொறுத்தவரையும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பொதுமக்களை பாதிக்கும் வகையில் போராட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் ஆணையர் அருண் குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆரை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் முதல் தகவல் அறிக்கை கசிந்த நிலையில் இது தொடர்பாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனது என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவளை ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்?
இது தொடர்பாக பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களை அரசு எவ்விதத்திலும் வெளியிடவில்லை என்றார். நாங்கள் எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவில்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமா எதுவும் எங்கேயும் கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை பதிவிறக்கம் செய்வதை மாநகர காவல்துறை முடக்கியுள்ளது. ஏற்கனவே மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வைத்திருப்பவர்கள் அதனை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விவரங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தாலோ வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்தாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், மாணவியின் விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆரை காவல்துறை எப்படி இணையத்தில் வெளியிட்டது என கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட காவல்துறைக்கு தெரியாதா எனவும் வினவியுள்ளார். ஞானசேகரன் மேலும் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல என அமைச்சர் ரகுபதி கூறிய நிலையில் அவர் திமுக நிர்வாகிதான் என பல ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எஃப்ஐஆரில் ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் இதில் தொடர்புள்ளது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், யார் அந்த நபர் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது திமுக அரசின் பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித அரசியல் இடையூறும் இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருப்பது வெட்கக்கேடானது என்று சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் 6 வயது சிறுமி முதல் 60 வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும், பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முழு சுதந்திரம் வழங்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பும் மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டங்களில் அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வழி நெறிக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனங்களை மறைக்கவே திமுக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். ஒத்த மனிதர் வந்தாலும் கைது செய்யப்படுறாங்க. நாங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வந்தா அங்க வந்து கைது செய்யறாங்க. என் காரை தேடிட்டே இருந்தாங்க. நான் அவரை நடந்து வந்தேன். என்ன தேடி வந்து ஒரு 25 போலீசார் என்ன சுத்தி வளைச்சு என்னமோ நான் தப்பிச்சே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்படி ஒரு பேர்ல அப்படி ஒரு அராஜகம். அதனால தமிழக அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. யார் சொல்றது? இது அரசியல் ஆக்காம அவியல் ஆக்குவாங்கன்னு யார் கேட்டது? அண்ணன் ஸ்டாலின் தானே கேட்டாரு. அப்ப அவருக்குன்னா அரசியல், எங்களுக்குன்னா அவியல். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் இதைவிட ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளே இவை. அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் முன் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வேளச்சேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அசோக் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து தடையை மீறி போராடியதாக கூறி ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். உடனடியாக காவல்துறை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி சட்டத்தை நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கிறோம். அப்போது பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற ஜெயக்குமார் திடீரென சரிந்த போது அவரை கீழே இருந்த தொண்டர்கள் தாங்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கோட்டூர்புரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் விரோதிகளின் கூடாரமாக திமுக திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார்.